இப்போது 5 வயது சிறுவனாக நான் பிறந்திருக்கின்றேன். எதற்காக என்றால் தேவர்களின் குறை தீர்க்க வேண்டி சோமவாரம் சுத்தபட்சம் பௌர்ணமி திதி இப்படி எல்லாம் இருக்கு. சரி சரி அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. சொல்றத பின்னாடி கேட்கணும். வீட்டு வேலை உட்காந்து இதோ இந்த பாராய பிரபஞ்சத்திலே சம்பு மகாரிஷியின் வேள்வியிலே சம்பு மகாரிஷிக்கு புத்திரனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் மக்களுக்கு ராஜனாகவும் அசுரர்களுக்கு யமனாகவும் பார் உலகம் போற்றும்படியாக இந்த சம்பு மகாரிஷியின் வேள்வியிலே அதோ அந்த சம்பு மகாரிஷி ஆகப்பட்டவர் இந்த சம்பு நதிக்கரையிலே யாகத்தை செய்ய வேண்டும் என்று அந்த யாகத்திலே அதிகப்படியான ஆகுதி கொடுக்கின்ற சமயத்திலே இந்த அனல் முழுவதுமே ஆகாயத்தை நோக்கி செல்கின்ற சமயத்திலே எம்பெருமா மும்மூர்த்திக்கு முதன்மூர்த்தி முத்தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த முக்கன்தாரியின் அந்த அனலாகப்பட்டது தாங்க முடியாமல் அவனுடைய உடலில் இருந்து பெருத்த வியர்வையாகப்பட்டது பெருக்கெடுத்துபடியதாம். அப்படி ஓடுகின்ற சமயத்திலே தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய வியர்வை துளியை வழித்து இந்த யாகத்திலே வீசி எறிந்தாராம் சிவபெருமான். அப்படி வீசி எறிகின்ற சமயத்தில் ஒரு துளி வியர்வை வந்து விழுகின்ற சமயத்திலே அந்த ஒரு துளி வியர்வையாகப்பட்டது இரு பிளவாக பிரிந்ததாம். அப்படி இரு பிளவாக பிரிந்து ஒரு பாதி ஒரு அக்னியில் இருந்து தோன்றக்கூடிய வெள்ளை குதிரையாக உருமாறி மற்றொரு பாதியாக இந்த வீர வன்னியன் அந்த குதிரையின் மீது ஏறி இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ருத்ரியால் அவதரிக்கப்பட்டு இந்த ருத்ராபுரி வட்டினத்தை வீர வன்னியனாக சமயத்தை இந்த வீர வன்னியனாகப்பட்டவன் யாருக்கு ஒப்பானவன் தெரியுமா? அதோ இருக்கின்றாரே அந்த சிவபெருமானின் இளைய பிள்ளையாக விளங்கும்படியான அந்த முருக பெருமானுக்கு இரண்டாவது சுப்பிரமணியனுக்கு நிகரான இரண்டாவது சுப்பிரமணியனாக பிறந்திருக்கின்றேன். அது எப்படி என்றால் ஒரு நேரத்தில் சிங்கமகன் தாரிகன் சொல்லக்கூடிய அசுராதி வர்க்கத்தினை சேர்ந்தவர்கள் அனைவருமே தேவர்களிடத்திலே யாரும் பெற முடியாது அரிய பெரிய சூட்சமமான வரங்களை பற்றி வரம் பெற்ற ஆணவத்தால் தேவர்கள் அனைவருமே அடிமைப்படுத்தி நாம் அவர்களை அரசாட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தால் தேவர்களை அனைவருமே அதியோகமாக அழித்து பல்வேறு துன்பங்களை செய்து கொண்டு வந்தார்களாம். அப்படி வருகின்ற சமயத்தில் தேவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி ஈசனிடத்திலே முறையிட்டார்களாம். அப்படி முறையிட்ட உடனே அசுரர்களின் இடத்திலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்றொரு நேரத்தில் சிவபெருமானின் நெற்றியில் இருந்து 6 தீப்பொறிகளாக அந்த ஆறுமுகத்தான் தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றி தேவர்களுக்கு விடுவு காலத்தை ஏற்படுத்தினாராம். அப்படி அதே போன்ற சூழ்நிலை இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே இக்காலகட்டத்தில் அசுரங்கள் அதிகமாகி தேவர்களுக்கு இன்னல் அதிகரித்து விட்டது. நாட்டிலே அதர்மங்கள் அதிகமாகிவிட்டது, தர்மங்கள் குறைந்து விட்டது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இச்சமயத்திலே மறுபடியும் ஒரு உயிரை படைக்க வேண்டும். ஒருவனை படைத்து அவன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். மறுபடியும் தேவர்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று அது அந்த ஈசனாகப்பட்டவர் நினைத்து அந்த சம்பமகாரிஷியின் வேள்வியிலே அதே சுப்பிரமணியன் தோன்றிய நெற்றியின் வழியாக நெற்றி வேர்மை வைத்து இந்த யாகத்தில் வீசியவுடனே அதே தன்மையாக நான் தோன்றியதால் அந்த சுப்பிரமணியனாக இரண்டாம் சுப்பிரமணியனாக இந்த யாகத்தில் நான் பிறந்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யாருங்க காவலன்? ஐயா, புராணங்கள் எத்தனையோ 18 புராணங்கள் இருந்தாலும் அந்த 18 புராணங்களிலே இந்த வன்னிய புராணம் ஒரு சிறப்பான புராணம். அது ஏன்னா நாம சொல்ல தேவையில்லை. ஒரு நேரத்திலே பிரிட்டிஷ்காரன் மூலமாக இந்த நாடகத்தை பார்த்து உயிரையும் பெரிதனை எண்ணாமல் இப்பேற்பட்ட அக்னியில் இறங்கி இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்களே, அப்படி என்று
வன்னிய குல சத்திரியர்கள் அப்படி என்று வாய்மொழி வார்த்தையாக பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். எப்படி தெரியுமா? 1926ஆம் ஆண்டு நமக்காக இப்பேற்பட்ட பட்டத்தை கொடுத்தார்கள். அது வாய் வார்த்தையாக இருந்தது மட்டுமல்லாமல் சான்றிதழ் சர்டிபிகேட் என்று சொல்லும்படியான சான்றிதழாக 1932ஆம் ஆண்டு நமக்கு அது ஒரு வன்னிய குல சத்திரியன் என்று சான்றிதழாக நமக்கு வெளிவந்தது. இது எல்லாம் போக இந்த வன்னிய சத்திரியனாக நான் பிறந்திருக்கின்றேனே, இந்த 5 வயது சிறியனாக அந்த ருத்ரியால் அவதரிக்கப்பட்டு இந்த யாகத்தில் நான் பிறந்திருக்கின்றேன் என்றால் என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்களாக திகழ்ந்து வந்தாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தாலும் தெரியுமா? சேரப்பள்ளி, சோழப்பள்ளி, பாண்டியப்பள்ளி. பள்ளி என்றால் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. எம்பெருமான் நாராயணன் எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார், அந்த வைகுந்தவாசன் நாராயணன் எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று உரைப்பார்கள் அல்லவா? பள்ளி என்றால் நாம் வசிக்கக்கூடிய இடத்தை குறிக்குமாம். அப்படி இருக்கின்ற சமயத்திலே சேரப்பள்ளி, சோழப்பள்ளி, பாண்டியப்பள்ளி என்று சொல்லக்கூடிய முப்பிரிவாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி அவர் அனைவருமே வாழ்ந்து வருகின்ற சமயத்திலே சம்புவராயன் ஆட்சி காலத்திலே பல்வேறு திருப்பணிகளை செய்து வந்தார்கள். இந்த உலக மக்கள் அனைவருமே நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அன்னதான சத்திர கூடங்கள், ஆலயங்கள், குளங்கள், திருப்பணிகள், அன்னதான மண்டபங்கள், எத்தனையோ சுபகாரியங்கள் செய்து மக்கள் நலனுக்காகவே இந்த வன்னிய குலத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் இப்படி சம்புவராயன் ஆட்சி காலத்திலே மட்டுமல்லாமல் பிறகு பல்லவராயர்கள் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வந்தாலும் அதோ இருக்கிற திருவண்ணாமலை ஆண்டு வந்தவன் வல்லாள மகாராஜன். அந்த திருவண்ணாமலை ஆண்டு வந்த வல்லாள மகாராஜன் ஒரு நேரத்திலே தமக்கு என்று ஒரு வாரிசு இல்லை என்று அந்த பரமருக்கு அடிமையானாராம். இப்பொழுது ஒரு ராஜன் நமக்கு அடிமையாகி விட்டானே, அவனுக்காக மனமிறங்க வேண்டும் என்று அந்த வல்லாள மகாராஜனுக்கு இந்த ஈசனே குழந்தையாக கருதரித்தாராம். அப்பேற்பட்ட ஈசனாகப்பட்டவர் வன்னிய குலத்திலே வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையாக பிறந்து வன்னிய குலத்திற்கே பெருமை தேடி கொடுத்தாராம். இப்படியெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் பெருமை இருக்க இந்த ஒரு வன்னியனாக பிறந்திருக்கின்றேனே, ஒவ்வொரு வன்னியனாக பிறந்தவர்களுக்கும் கோத்திரம் என்னவாக இருக்கும் தெரியுமா? என்ன கோத்திரம்? ஜம்பு மகாரிஷியின் வேள்வியிலே தோன்றியதான் ஒவ்வொரு வன்னியனாக பிறந்தவனுக்கும் கோத்திரமாகப்பட்டது ஜம்பு மகாரிஷி கோத்திரம். மகாரிஷி கோத்திரம். இந்த ஜம்பு மகாரிஷி கோத்திரம் எப்படி வந்தது? எப்படி ஐயா? பிரம்மன் ரிஷியானபடியால் பிரம்மனுக்கு கோத்திரம் பிரம்ம ரிஷி கோத்திரம். அந்த பிரம்மனுக்கு ஒரு மகன் பிறந்தான், சுமத்திரன். சுமத்திரனோ சுசிலையை மணந்தான். சுசிலையை மணந்து இருவருமே வாழ்ந்து கொண்டு வருகின்ற சமயத்திலே அவர்களுக்கு வாரிசு என்பதே கிடையாது. அப்படி நமக்கு பிறகு நம்முடைய பெயரை உரைப்பதற்கு ஒரு வாரிசு இல்லையே, அப்படி என்று சுமத்திரனும் சுமத்திரையையும் மிகவும் மனமருந்தி அந்த ஈசனை கோரி கடும் தவத்தினை செய்தார்கள். பூஜை புனஸ்காரங்களை செய்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த ஈசனாகப்பட்ட சுமத்திரனுக்கு கண்முன்னே தோன்றி, பட்டா கவலை என்பது கொள்ள வேண்டாம், எப்போது இந்த அளவிற்கு மனமிறங்கி என்னை கோரி வேண்டி துதித்தாயோ, என்னை விட பலம் படைத்தவனாக, என்னை விட தவபலம் படைத்தவனாக, என்னுடைய பக்தனாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படி என்று ஈசனாகப்பட்டவர் என்று அருளை கொடுத்தார். அந்த ஈசன் உரைத்தவரே சுசலையானவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தை என்று எடுத்தாள். அது யார் தெரியுமா? அதுதான் ஜம்பு மாமுனி. ஜம்பு மாமுனி என்று சொல்லக்கூடிய மாமுனியாகப்பட்டவர் பிறந்து 16 வயதிலேயே தன்னுடைய இன்ப வாக்கியை துறந்து ஒரு முனிவனாக செம்பு நதி கரைத்து வருகின்ற சமயத்திலே இது நாள் வரைக்கும் வாழ்ந்து வந்தாராம். அப்படி வாழ்ந்து வருகின்ற சமயத்திலே இன்றைய தினத்திலே காமாட்சி அம்மையாகப்பட்டது ஜம்பு மகரிஷியை பார்த்து, இந்த உலகத்திலே ஒரு புண்ணியவனை படைக்க வேண்டும், ஒரு ஜீவராசியை படைக்க வேண்டும், ஒரு ஆண்மகனை படைத்து அவன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜம்பு மாமுனிவாகப்பட்டவர் இல்லற வாழ்க்கையை துறந்து இருந்தாலும் அவரை அழைத்து வந்து காமாட்சி அம்மையின் மகளாகப்பட்டவர் அசையந்தியை திருமணம் செய்து வைத்து இதோ இந்த பாரக பிரபஞ்சத்திலே ஜம்புமா நதிக்கரையிலே இப்பேற்பட்ட பெருத்த வேள்வியை நடத்த செய்து அந்த வேள்வியின் மூலமாக ஈசன் எம்பெருமான் மூலமாக இந்த வீர வன்னியனை படைத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற சமயத்திலே எந்த ஒரு வன்னியனாக பிறந்தவர்களுக்கும் கோத்திரம் என்னவாக இருக்கும்? ஜம்புமாரிஷி. அது மட்டுமல்லாமல் இந்த வீர வன்னியன் நான் பிறந்திருக்கின்றேன் என்றால் என் உடன் பிறந்த வெள்ளை குதிரை மட்டும் கிடையாது, என் உடன் பிறந்தது 32 விரதுகள். எப்படி தெரியுமா? பத்திரகாளி கொடுத்த 10 காணித்து, இந்திரன் கொடுத்த வெள்ளை யாழை, மாலை, பாடாத மாலை, அக்னி சாம்பிராணி கலசம், பகல் தீவட்டி, சிம்மக்கொடி, புலிக்கொடி, யானைக்கொடி, பச்சைக்கொடி, மகரக்கொடி, அது மட்டும் அல்லாமல் ஜெயவோ, தடிமுட்டி, தாரை, தப்பட்டை, இதோ வீர வேட்டி, வீர சட்டை, வேட்டை நாய், வாடாத மாலை என்று சொல்லும்படியான இப்படியாக 32 விருதுகளோடு பிறந்து இந்த மண்ணுலகத்தில் நான் விதித்திருக்கின்றேன் என்றால்
அது மட்டும் கிடையாது. இந்த வீரவன்னியன் அதோ அந்த ருத்ரியால் அவதரிக்கப்பட்டதால் ருத்ரவன்னியன் என்றும், என்னுடைய நாட்டிற்கு பேர் இந்த ருத்ராபுரி பட்டினம் என்றும், மதம் கொண்ட யானையின் பலத்தை படைத்ததால் மதகிரி வீரவன்னியன் என்றும் இப்படியெல்லாம் பெயரை சுற்றி நான் பிறந்திருக்கின்றேன்.